ஹலோ பிரைஸ் லார்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு சொல்லுகிற வேத வசனம் ஏசாயா 35 வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல் செழிக்கும். The desert and the parched land will be glad. The wilderness will rejoice and blossom like the crocus. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தில் அன்னாளுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. தேவாலயத்தில் போய் மன கிளேசத்தோட தன்னுடைய பாரத்தை எல்லாம் அங்கு ஆண்டுடைய சமூகத்தில் ஊற்றி விடுகிறாள். ஆண்டவர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தந்தா நான் அதை ஆண்டவருக்கே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொருத்தனையோட அவ அங்க ஜெபிக்கிறாள். இவள் ஜெபித்த ஜெபத்தை பார்த்து இவள் மதுபானத்தினால் வெறி கொண்டிருக்கிறாள் என்று ஆசாரியனாகிய ஏலிக்கே தோன்றினதா. அந்த அளவுக்கு அவள் வெறித்தவளை போல அந்த இடத்துல தன் மன கிளேசத்தை ஊற்றினாள். அதற்கு அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை என்று வேதவசனம் சொல்கிறது. அவளுடைய விருப்பத்தின்படியே தேவன் அவளை நினைத்தருளினார். அவள் ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுத்தாள், சாமுவேலை பெற்றெடுத்தாள். சாமுவேலை தேவாலயத்தில் கொண்டு போய் விடுகிறாள். பிள்ளை வளர்ந்தது. தேவன் அவனோடு பேச ஆரம்பித்தார். அவன் அந்த தேசமெங்கும் அறியப்படுகிற ஒரு தீர்க்கதரிசியாய் மாறினான். அர்ப்பணிப்பு இருக்கிற இடத்துல தேவன் பெரிய கிரியைகளை நடப்பிக்கிறார். நம்மிடத்தில் இன்றைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறதும் அர்ப்பணிப்புள்ள இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஸோ இருதயத்தில் ஏசப்பாக்கு இடம் கொடுப்போம். நம்முடைய பலவீனங்களில் பரிசுத்த ஆவியானவரே நமக்கு உதவி செய்வார். நிறைவான ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது குறைவுகள் எல்லாம் ஓடி போகும், குறைவுகள் மாறும், சூழ்நிலைகள் மாறும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், அற்புதங்களை செய்வார். கடுவெளி கழிக்கும், வனாந்திரம் வயல்வெளியாகும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாய் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you all. Bye bye.